குண்டோதரன் கதை. குண்டோதரன் குதிரையிலிருந்து இறங்கி வந்து ஆயனரோட காலில் விழுந்து கும்பிட்டான். ஐயா, என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க, உங்களோட அருளால தான் உங்களை தேடி கண்டுபிடிச்சேன்னு சொன்னான். ரொம்பவும் சந்தோஷம் குண்டோதரா, நீ எங்களை தேடிட்டு வந்ததில்ல. ஆனால் நாங்கள் உன்னை விட்டுட்டு வரலையே, நீ தானே திடீர்னு எங்களை விட்டுட்டு மாயமாக மறைஞ்சிட்ட, எங்கே போனேன்னு ஆயனர் கேட்கவும், குருவே நான் என்ன செய்வேன், அன்னைக்கு கண்ணபிரான் வீட்டுக்கு வந்தான்ல, அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். என் பாட்டி எனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறதாவும் உடனே வர சொன்னதாகவும் சொன்னான். அப்புறம் காரியம் கைமீறி போயிடும்னு உடனே போய் பாட்டிக்கிட்ட கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு வர்றதுக்காக காஞ்சிக்கு ஓடுனேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா உங்க 2 பேரையும் வீட்டில் காணலை. ஒருவேளை தாமரை குளக்கரையில் இருப்பீங்களோன்னு அங்கேயும் போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. இந்த புத்த பிக்ஷு தான் தாமரை குளக்கரையில் நின்றுட்டு இருந்தாருன்னு சொன்னான். என்னையா சொல்ற தம்பி, இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் என்னை தவிர வேற புத்த பிக்ஷுவே இல்லையா? நீ வேற யாரையோ பார்த்துருப்பன்னு சொன்னாரு நாகநந்தி. இல்லை சுவாமி, இல்லை, உங்களை தான் பார்த்தேன். கையில் 7-8 ஓலைகள் வச்சு படிச்சுட்டு இருந்தீங்களே, நாகப்பாம்பு சீர்ற மாதிரி சீறிட்டு இருந்தீங்க. அப்போ சிவகாமிக்கு சுர்ருன்னு இருந்துச்சு. மரப்பொந்தில் வச்சிருந்த மாமல்லரோட ஓலைகள் காணாம போனது ஞாபகம் வந்துச்சு. அப்போ நாகநந்தி, என்ன தம்பி உளர்ற, நானாவது தாமரை குள்ளக்கரையில் நின்று ஓலை படிக்கிறதாவதுன்னு சொன்னாரு. ஆயனரும் வேற யாராவதா இருக்கும் குண்டோதரா, அப்புறம் உன் கதை என்னன்னு சொல்லுன்னு சொன்னாரு. இல்லை குருவே, இவரை தான் நான் பார்த்தேன். இவரோட முகத்தையும் இவர் சீர்றதையும் பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? அதை சொல்லக்கூடாது, சொன்னா பிக்ஷுவுக்கு கோபம் வரும், கோபம் வந்து என்னை கடிச்சாலும் கடிச்சிடுவாருன்னு சொன்னான். நாகநந்திக்கு கோபமும் உச்சந்தலைக்கு ஏறிச்சு. பாருங்க சுவாமி, இப்படிப்பட்ட புத்திசாலியான சிஷ்யனை வச்சுட்டு என்ன சிற்ப வேலை செய்கிறது? அதான் 8 மாசமா நான் ஒன்றும் பண்ணல. அது இருக்கட்டும் குண்டோதரா, நீ உன் கதையை சொல்லு. உன் பாட்டி பேசி வச்சிருந்த கல்யாண விஷயம் என்னாச்சுன்னு கேட்டாரு. குருவே, பாட்டிக்கிட்ட நான் சொல்லிட்டேன். பாட்டி பாட்டி, நம்மளோட குமார சக்கரவர்த்திக்கு எத்தனையோ ராஜாக்கள் பொண்ணு கொடுக்க வந்தாலும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியா இருக்காரு. என் குருநாதரோட மகளுக்கு கூட இன்னும் கல்யாணம் ஆகலை. அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறப்போ எனக்கு மட்டும் எதுக்கு கல்யாணம் பாட்டி? நீ வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ, நான் கிட்ட இருந்து நடத்துறேன்னு சொன்னேன்னு சொன்னான். இதை கேட்டு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. சிவகாமியோட அத்தையும் சிரிச்சிட்டு, அதுக்கப்புறம் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சிவகாமியை கேட்டா. குண்டோதரனுக்கு கல்யாணமானு சிவகாமி சொன்னான். சரி தம்பி, நாங்கள் இங்கே கிளம்பி வந்தது உனக்கு எப்படி தெரியும்னு ஆயனர் கேட்டாரு. குருவே, பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டி இருந்துச்சு. நம்ம குருநாதரே நம்மளை கைவிட்டுட்டாரு, இனிமேல் கடவுள் தான் நமக்கு துணைன்னு முடிவு பண்ணி அப்படியே மரத்தடியில் படுத்து தூங்கிட்டேன். அப்போ பாருங்க, கடவுளே பார்த்து அனுப்புன மாதிரி குமார சக்கரவர்த்தியும் தளபதி பரஞ்சோதியும் அங்கே வந்தாங்க. யார் வந்தாங்கன்னு சிவகாமியும் ஆயனரும் ஒன்று போல கேட்டாங்க. மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் வந்தாங்க, குதிரை மேலே வந்தாங்க. ஆஹா, குதிரைன்னா அதான குதிரை. அவங்களுக்கெல்லாம் பின்னால இன்னும் கொஞ்சம் வீரர்களும் குதிரையில வந்தாங்க. கண்ணபிரான் ரதம் ஓட்டிட்டு வந்தான். சரி, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஆயனர் கேட்டாரு. மாமல்லர் வந்தாருன்னு கேட்டதும் சிவகாமிக்கு தலையே சுத்துச்சு, உடம்பெல்லாம் நடுங்குச்சு. என்னெல்லாமோ கேட்கணும்னு மனசும் உதடும் துடிச்சிச்சு. ஆனா யார் வந்தாங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் அவ வாயில இருந்து வார்த்தையே வரல. ஆனா குண்டோதரன் விஷயத்த சொல்லாம என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறப்போ அவளுக்கு கோவமா வந்துச்சு. குருவே, வீடு பூட்டி இருக்கிறத பார்த்ததும் எனக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சோ அதை விட 3 மடங்கு கோபம் குமார சக்கரவர்த்திக்கு வந்துச்சு. மாமல்லர் குதிரையை திருப்பிட்டு போன வேகத்தை பார்க்கணுமே. அடே அப்பா, நம்ம குமார சக்கரவர்த்திக்கு அவ்வளோ கோபம் வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. குமார சக்கரவர்த்தி குதிரையை திருப்பினதும் மற்ற குதிரைகளும் டக்கு டக்குன்னு திரும்புறதுக்கு பட்ட பாட்டை பார்க்கணுமே. என்ன அவசரம், என்ன தடபுடல்! நான் கண்ணை கசக்கிட்டு மரத்துக்கு பின்னாடி இருந்து எந்திரிச்சு வர்றதுக்குள்ள அத்தனை குதிரைகளும் காத்து மாறி பறந்து மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னான். சிவகாமியோட மனசுல அப்போ மகிழ்ச்சி, பயம், கோபம், கவலைன்னு எல்லாம் கலந்து வந்துச்சு. மாமல்லர் தன்னை தேடி வந்தாருன்னு மகிழ்ச்சி, அவருக்கு வந்த கோபத்தை கேட்டதுல பயம், அவர் வரதுக்கு முன்னாடி கிளம்ப வச்ச நாகநந்தி மேல கோவம், செஞ்ச தப்பை எப்படி திருத்துறதுன்னு கவலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயத்த அவ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா. ஒரு வழியா தைரியத்தை வர வச்சுட்டு, அப்பா, குண்டோதரன் சொல்றது உண்மைன்னு எனக்கு தோணல. குமார சக்கரவர்த்தி நம்ம வீட்டுக்கு வந்தாரா? அவர் தான் யுத்தத்துக்கு பயந்துட்டு கோட்டையிலே ஒளிஞ்சிட்டு இருக்காரேன்னு சொன்னான். ஆயனர் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம குண்டோதரனை பார்த்தாரு.
குருவே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் சிவகாமி அம்மையோட வாயில இருந்தா வந்துச்சு? வீராதி வீரன் மாமல்லராவது யுத்தத்துக்கு பயந்து கோட்டைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறதாவது, இப்படிப்பட்ட கேவலமான விஷயத்த எந்த பாவி சிவகாமி அம்மையோட காதுல போட்டது? சக்கரவர்த்தியோட கட்டளைக்காகத்தான் இவ்வளோ நாளும் கோட்டைக்குள்ளேயே இருந்தாரு. இப்ப சக்கரவர்த்தியோட கட்டளை வந்த உடனே மாமல்லர் போர்க்களத்துக்கு கிளம்பி போறாருன்னு சொன்னான். போர்க்களத்துக்கா? எந்த போர்க்களத்துக்குன்னு ஆயனர் கேட்டதும், தெரியாதா குருவே? எல்லாம் தெரிஞ்ச விஷயமாச்சே. மகேந்திர சக்கரவர்த்தி வடபெண்ணை கரையில இருக்க தைரியத்துல கங்க நாட்டு துர்விநீதன் காஞ்சி மேல படையெடுத்து வர செய்தி உங்களுக்கு தெரியாதா? அவனையும் அவன் படையையும் அடிச்சு துவம்சம் பண்ண திருக்கழுக்குன்றத்துல இருக்க நம்ம படையோட மாமல்லர் போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா ஒரு படை போச்சே, நீங்க பார்க்கலையா? அது தென்பெண்ணை கரையில காவலுக்கு இருந்த படை. மாமல்லர் கூட சேர்ந்து போர்க்களத்துக்கு இப்ப போறதுக்காக போறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டான். ரொம்ப சாதுவாகவும் பேசவே தெரியாதவன் போல இருந்த குண்டோதரன் இப்போ இப்படி பேசுறத பாக்குறப்போ ஆயனருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவன்கிட்ட இன்னும் ஏதோ ஒன்று கேட்க போனப்போ நாகநந்தி குறுக்க வந்து, ஆயனரே, நல்லா இருட்டிடுச்சு, அவன் நம்மளோட தானே வரான், அசோகபுரிக்கு போய் சாவகாசமா எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்னு சொன்னாரு. அப்போ உண்மையிலேயே நல்லா இருட்டிருந்தனால நாகநந்தியோட முகத்தை யாரும் நல்லா பார்க்கல. அப்படி பார்க்க முடிஞ்சிருந்தா அந்த கொடூரமான முகம் இன்னும் கொடூரமா இருக்கிறத பார்த்து எல்லாரும் பயந்துருப்பாங்க. ஆயனர் சிவகாமி கிட்ட, குழந்தாய், வண்டியில ஏறிக்கோ, நல்லா இருட்டிடுச்சு, குண்டோதரன் கிட்ட அப்புறமா எல்லாம் கேட்டுக்கலான்னு சொன்னாரு. சிவகாமிக்கோ குண்டோதரன் கிட்ட கேட்க அவ்வளோ கேள்விகள் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலா அவ ஒரு கேள்வி கேட்க விரும்பினா. குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைச்சிச்சு? ஒருவேளை குமார சக்கரவர்த்தி கோவம் தணிஞ்சு நம்மளை கூட்டிட்டு வர சொல்லி குண்டோதரனுக்கு குதிரை கொடுத்து அனுப்பியிருப்பாரோன்னு நினைச்சா. அதனால, அப்பா, அத்தை வண்டியில வரட்டும், நான் கொஞ்ச நேரம் உங்களோட நடந்து வருகிறேன் என்றாள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.